4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநாகதம், ஹிருதய சக்கரம்னு சொல்லுவாங்க. ஹிருதய மையப்பூ, அதாவது நெஞ்சோடைய மையப்பூ பகுதியில இருக்கக்கூடியது. இது வந்து இந்த இடம் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. அன்பு கொடுப்பது, பெறுவது இதெல்லாம். இந்த சக்கரம் நன்றாக இயங்கலைன்னா, எப்பயுமே அவங்க வந்து ஒரு மாரி ரிசர்வ்டா இருப்பாங்க. யார் கூடயும் எளிமையா பழக மாட்டாங்க. இங்க சந்திரன் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க சில பேரு. சில பேர் வந்து வீனஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நான் வந்து சுக்கிரனையும், சூரியனையும் சொல்லுவேன். நான் ஹிருதய பகுதிங்கிறத வந்து சூரிய கண்டம் சொல்லுவேன். அந்த சூரிய கண்டத்த நல்லபடியா இயக்கினால் மட்டும் தான் ஹிருதயத்துக்கு நல்லது. நம்ம நுரையீரலுக்கு நல்லது. அந்த ஏரியா பூரா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். யாருடைய ஜாதகம் சூரியன் நீச்சமா இருக்கோ, அவங்களுக்கு இந்த ஹிருதய பகுதி சரியானபடி இயங்காது. ஹிருதய சக்கரம். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம் அப்படிங்கிற அந்த பீஜத்த திரும்ப திரும்ப இவங்களே சொல்லலாம். அப்படி இல்லன்னா, பச்சை வண்ணத்த அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். இப்படி செய்யும் பொழுது, இவங்களுக்கு உண்டான அந்த ஹிருதய சக்கரம் கரெக்ட்டா ஆக்டிவேட் ஆகும். இதனால அவங்களுக்கு அன்ப கொடுக்கறது, வாங்குறது, எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு மாரி நிறைவான ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, ஒரு அமைதி. அது அவங்களுக்கு பூரணமா கிடைக்கும்.